மனசாட்சியே இல்லாத திமுக காரங்க எலெக்ஷன்ல தோத்த உடனேயே குளத்தூர் தொகுதியில போய் அழுது புரண்டுட்டு கிடக்குறாங்க. அதுவும் மக்களுக்கு முன்னிலையில. இவங்க இவ்வளவு நாளா ஏன் அமைதியா இருந்தாங்க? எவ்வளவோ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. அப்பெல்லாம் உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. ஆனா உங்க கட்சி தோல்வியை தழுவின உடனே இப்படி கண்ணீர் விட்டு புரள்றீங்களே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் நலன் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களோட ஆட்சியை காப்பாத்துறது, அதாவது பவரை கையில வைக்கிறதுல தான் நீங்க அதிகமா கவனம் செலுத்துறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். உங்களுக்கு குளத்தூர் தொகுதியில ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. காரணம், இந்த திமுக பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜினா, இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதுவும் படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இவரு முதலமைச்சர் அங்க நன்றி சொல்ல போக வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா இவங்க அங்க உள்ள குளத்தூர் மக்களுக்கு மனசுல குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு, அவங்க திமுக மேல ஒரு ஆதங்கத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த நாடகத்தை ஸ்ட்ராட்டஜியா பண்ணியிருக்காங்க. வேணும்னு அங்க போறது, அழுகிறது, பாக்குற மக்களுக்கு தோணும், ஐயோ ஸ்டாலின் இத்தனை வருஷமா இருந்தாரு, பாவம் எப்படி அழுறாரு பாரு அப்படின்னு அவர் மேல ஒரு அனுதாபம் வரும். இந்த அனுதாப அலைக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த அழுகை நாடகம். சோ திமுகவோட இந்த கபட நாடகத்தை யாரும் நம்ப வேண்டாம். பவர் அவங்களுக்கு வேணும்னா அவங்க யாருக்கு காலில் வேணாலும் விடுவாங்க. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அமித்ஷா மூடிய காலில் போய் விழுந்து கிடப்பாங்க. அப்ப தெரியும்.